SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் அர்ஜுனாவால் கடும் குழப்பம், போலீசாரால் வெளியேற்றம். இலங்கையில் ஏற்படவுள்ள மாற்றங்கள், பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. கொழும்பில் 2 கோடி ரூபாய் போதைப்பொருளுடன் பிரபல பாடசாலை ஆசிரியர் கைது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை இடைநடுவே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறிய கருத்துக்களால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. திருவையாறு பகுதியில் லால்காந்தவால் நடப்பட்ட தென்னிசைகை விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஏற்படுத்திய சர்ச்சையை அடுத்து தொடர் வாக்குவாதங்கள் முற்றிய நிலையில் குறித்த சம்பவத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் உடந்தையாக செயற்படுகின்றார் என தாறுமாறாக தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களில் அர்ஜுனா ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறினார். இதன்போது அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை வெளியேறி செல்லுமாறு கூறிய நிலையில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் அர்ஜுனா எம்பிக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. இடையே குறுக்கிட்ட போலீசார் அர்ஜுனா எம்பியை கூட்டத்திலிருந்து வெளியே அழைத்து சென்றனர். தொடர்ந்து பொது அமைப்புகள் மற்றும் தவிசாளர்களை இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் இடைநடுவே வெளிநடப்பு செய்ததை அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து அரசு திணைக்கள அதிகாரிகளும் வெளியேறியதை அடுத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட்டது. வரப்போகும் எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் நாட்டில் வறட்சி மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் விவசாய பயன்பாட்டுக்கான நீரையும் குடிநீரையும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMB SD ஹேரத் கூறுகையில், நாட்டின் 80 முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் சேமிப்பு தற்போது சுமார் 48% குறைவடைந்துள்ளது. தற்போதுள்ள நீரானது தற்போதைய யாழ பரிசேகை பருவத்திற்கு போதுமானதாக இருக்கும் எனினும் வறட்சியான காலநிலை நீடித்து வரவிருக்கும் பெரும்போக பரிசேகை பருவத்தை பாதித்தால் முன்னுரிமை அடிப்படையில் தண்ணீரை விநியோகிப்பதற்காக விசேட நீர் முகாமைத்துவ திட்டங்களை அதிகாரிகள் தயாரித்துள்ளனர். வறட்சியின் தாக்கத்தை குறைக்க நீர்ப்பாசன திணைக்களம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. அதன்படி வறண்ட வலயத்தில் உள்ள பாரம்பரிய எல்லங்கா குள கட்டமைப்புகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உபரி நீரை வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு திருப்பி விடுவதற்கான வட மத்திய மாகாண கால்வாய் திட்ட பணிகள் தொடர்கின்றன. நீர் வீணாவதை தடுக்க நீர்ப்பாசன கால்வாய்களுக்கான தானியங்கி கதவு கட்டமைப்புகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை உடனுக்குடன் கண்காணிக்கும் சென்சார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. களனி, களு, ஜின், நில்வளவை மற்றும் மல்வத்து உள்ளிட்ட முக்கிய ஆற்றுப்படுக்கைகளின் நீர்மட்டம் தற்போது சாதாரண மட்டத்திலேயே காணப்படுகின்றது. உடனடி வெள்ளப்பெருக்கு அபாயம் எதுவுமில்லை. எனினும் வறண்ட காலநிலை தொடர்ந்தால் ஆறுகளின் நீர்மட்டம் மிக வேகமாக வீழ்ச்சியடையக்கூடும். விவசாய பணிகளை மிகவும் அவதானமாக திட்டமிடுமாறும் குறைந்தளவு நீர் தேவைப்படும் மாற்று பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறும் விவசாயிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பல மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன் ஏற்கனவே எச்சரிக்கையான நிலையை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் நீர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி பொறுப்புடன் தண்ணீரை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள ஒரு சர்வதேச பாடசாலையின் ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் மாதம்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு பிரதேச புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடாத்தப்பட்ட சோதனையிலேயே இவ்வாறு குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கணவரிடமிருந்து 1.6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மனைவியிடமிருந்து 149.150 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மோதிர மயூர என அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடல்தற்காரரின் ஆதரவாளர்களாக இவர்கள் பணிபுரிந்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த தம்பதியினர் சில காலமாக போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்றும் சந்தேக நபர் ஒரு தனியார் நிறுவனத்தில் சட்ட மாணவி என்றும் அதற்கான செலவுகளை ஈடு செய்யும் நோக்கத்தில் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள்.
நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த கடுமையான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். டியானாவ் நகருக்கு அருகில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். நியூசிலாந்தின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உள்ளூர் நேரப்படி இரவு 9:14 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை ஆரம்பத்தில் 6.3 ரிக்டர் அளவில் மதிப்பிட்டது. பின்னர் அதை 5.9 குறைத்தது. தற்போது சுனாமி எச்சரிக்கை ரத்து செய்யப்பட்ட போதிலும் கடலோர பகுதிகளில் வலுவான மற்றும் அசாதாரணமான நீரோட்டங்கள் மற்றும் கரையோரத்தில் கணிக்க முடியாத கடல் அலைகள் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியது. மக்கள் தண்ணீரை விட்டும் கடற்கரைகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் துறைமுகங்கள், படகு தளங்கள் மற்றும் ஆறுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் அது தெரிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் அர்ஜுனாவால் கடும் குழப்பம், போலீசாரால் வெளியேற்றம். இலங்கையில் ஏற்படவுள்ள மாற்றங்கள், பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. கொழும்பில் 2 கோடி ரூபாய் போதைப்பொருளுடன் பிரபல பாடசாலை ஆசிரியர் கைது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்.